டிபிஎம் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு முக்கிய எச்சரிக்கை செய்தி. பொருள்: கிறிஸ்துவின் வழிநடத்துதலை விட்டு அரசியலை பின்பற்றுவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்த எச்சரிக்கை. கர்த்தருக்குள் பிரியமான டிபிஎம் ஊழியர்களே மற்றும் விசுவாசிகளே, நமது அழைப்பு உலகத்திற்குரியது அல்ல, அது பரலோகத்திற்குரியது. ஆனால் இன்று ஊழியர்களில் பலர் கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு நடப்பதற்கு பதிலாக அரசியல் தலைவர்களையும் உலக போக்குகளையும் பின்பற்றி வருவது வேதனையளிக்கிறது. இது குறித்த ஒரு முக்கியமான எச்சரிக்கையை இங்கே முன்வைக்கிறோம். 1. விழுந்து போன ஆவிக்குரிய நிலை. சத்தியத்தை போதிக்க வேண்டிய டிபிஎம் ஊழியர்கள் அரசியல் கட்சிகளின் பின்னால் செல்வது ஆவிக்குரிய வீழ்ச்சியின் அடையாளம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம் என்ற வேத வசனத்தை மறந்து உலக அதிகாரங்களை சார்ந்து நிற்பது கர்த்தருடைய கோபத்தை வரவழைக்கும் செயலாகும். 2. கர்த்தரின் கோபம் மற்றும் தேர்தல் முடிவுகள். தற்போதுள்ள அரசியல் சூழலில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் போக்கு கர்த்தருக்கு பிரியமானதல்ல. விசுவாசிகள் தங்கள் வாக்குகளை அளித்திருந்தாலும் டிபிஎம் ஊழியர்களின் இத்தகைய உலகப்பூர்வமான செயல்பாடுகளினால் கர்த்தரின் கோபம் ஆளும் கட்சிக்கும் அதற்கு துணையாக இருக்கும் ஆவிக்குரிய அமைப்புகளுக்கும் நேரிடும் என்பதை உணர வேண்டும். 3. ஒரு சவால் மற்றும் சாட்சி. வருகிற மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது கர்த்தர் யாரை முதலமைச்சராக பொறுப்பேற்க வைப்பார் என்பது தெளிவாக தெரியும். டிபிஎம் போதகர்கள் தேவனுக்கு பயப்படுவதை விட்டு மனுஷருக்கு பயந்து டிஎம்கேவை ஆதரித்ததே அக்கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணம். ஒருவேளை டிஎம்கே வெற்றி பெற்றால் டிபிஎம் பாஸ்டர் யோபு குறித்த உண்மை சம்பவங்களை கூறுவதை நான் நிறுத்திவிடுகிறேன். இல்லையெனில் சத்தியம் எது என்பதை அனைவரும் உணர வேண்டிய காலம் இது. முக்கிய வேண்டுகோள்: டிபிஎம் ஊழியர்களே, அரசியலை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் மந்தையை சரியான பாதையில் நடத்துங்கள். டிபிஎம் விசுவாசிகளே, மனுஷர்களையும் அரசியல் சாயல் பூசப்பட்டு ஊழியர்களையும் குருட்டுத்தனமாக பின்பற்றாமல் கர்த்தருக்கு பயந்து நடங்கள். இவைகள் நிமித்தம் கர்த்தரின் கோபம் வரும் முன் எச்சரிக்கையாய் இருங்கள்.